அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கொடியேற்றத்துடன் நவநாளை தொடங்கியிருக்கிறோம். இந்த கொடி, இந்த சீரியல் லைட், இதையெல்லாம் பார்க்கின்ற போது பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் என்ன நினைப்பார்கள்? இந்த கோவிலிலே ஏதோ ஒரு விசேஷம் நடைபெற இருக்கிறது, தங்களையே அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள், முன் தயாரிப்பு செய்கிறார்கள் என்ற எண்ணம் தான் தோன்றும். இன்னும் ஒரு சில நாளிலே அன்னை மரியாவும் யோசேப்பும் ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அந்த திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். காணிக்கை கொடுப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மன நிறைவை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. விவிலியத்தை பார்க்கின்ற போது முதல் காணிக்கை காயின் ஆபேலுடைய காணிக்கை. காயின் நிலத்திலிருந்து விளைந்த பொருட்களை காணிக்கையாக கொடுக்கிறான். ஆபேல் தன்னுடைய மந்தையில் இருக்கின்ற ஆட்டை கடவுளுக்கு காணிக்கையாக படைக்கின்றான். கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பதும் பலியிடுவதும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் மையமாக இருந்தது. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையின் மையமே அந்த எருசலேம் தேவாலயம்தான். ஜெபம் செய்வது, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது, பலியிடுவது, இதைதான் அவர்கள் மிக முக்கியமான காரியங்களாக கருதினார்கள். வாழ்வின் மையமாக அதுதான் இருந்தது. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் இறைவசனம் 3 - 4 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். எவரும் வெறுங்கையோடு என் திருமுன் வர வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிறார். சில பங்கிலே நான் இருக்கின்ற போது அந்த உண்டியல் காசு வரும். பாதி காசு செல்லாத காசா இருக்கும், பாதி காசு கிழிஞ்ச காசா இருக்கும். அதை தான் உண்டியில போடுவாங்க. நாம் கொடுக்கின்ற காணிக்கை ஆண்டவருடைய இல்லத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பார்க்க வருகின்ற போது ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக நாம் காணிக்கை ஏதாவது ஆண்டவருக்கு தர வேண்டும். பெரிதாக தர முடியவில்லை என்றாலும் அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்த ஒரு சாதாரண காசை போட்டாலே அதை போல கூட நம்மால் முடிந்த காணிக்கைகளை ஆண்டவருக்கு தர முயற்சிக்க வேண்டும். விடுதலை பயண நூல் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம். உன் நிலத்தின் முதற்கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாக்கிய ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு செல்வாய். பல ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமங்களிலே நிலத்தில் விளைகின்ற முதற்கனிகளை, நெல்லா இருக்கலாம், எள்ளாக இருக்கலாம், கம்பாக இருக்கலாம், தேங்காவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முதற்கனியை ஆண்டவருக்கு கொடுப்பார்கள்.
விடுதலை பயண நூல் 23ஆம் அதிகாரம் இறைவசனம் 19 பார்க்கிறோம். எவற்றையெல்லாம் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். விடுதலை பயண நூல் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கருப்பை திறக்கும் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கென அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து வெளியே வருகின்ற போது எகிப்தில் இருந்த தலைச்சன் பிள்ளைகள் அனைவரும் இறந்து போகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் மக்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்படுகின்றன. அதன் நினைவாக ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியாக இருந்தபோது உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள் அதிகாலை 5 மணிக்கு அவரிடம் ஆலோசனை கேட்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த உயர் அதிகாரிகள் கேட்கிறார்கள், யாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள்? அப்ப ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய பாட்டி விறகுகளை பொறுக்கி உணவை சமைத்து கொடுத்தார். ஏழ்மையில் வாழ்ந்தேன். என் பாட்டி சொன்னார், காலை எழுந்தவுடன் யாரோடு நீ பேச வேண்டும்? முதலிலே ஆண்டவரோடு பேசு என்றார். அன்றிலிருந்து இன்று வரை அதிகாலையிலே ஆண்டவரோடு முதலிலே நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, மரியன்னை இறைபக்தி நிறைந்தவராகவும் தெய்வ பக்தி நிறைந்தவராகவும் இறைவனோடு என்றும் இணைந்த நிலையில் இருப்பதையே விரும்பினார் என்பதை அவருடைய வாழ்வு சுட்டிக்காட்டுகிறது. கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே ஒத்துழைக்கக்கூடிய ஒரு தாயாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மரியா தன்னுடைய பெயருக்கேற்ப வாழ்ந்தவர். மரியா என்றால் கடலின் நட்சத்திரம் என்று பொருள், அல்லது துன்பத்தின் கடல் என்பது பொருள். படகிலே செல்பவர்களுக்கு நட்சத்திரம் எப்படி வழிகாட்டியாக இருக்கிறதோ அதுபோல துன்பம் என்னும் கடலிலே இருப்பவர்களுக்கு மரியன்னை வழிகாட்டக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஆகட்டும் என்ற ஒற்றை வார்த்தை தான் ஒரு தாரக மந்திரமாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவசனம் 26, 38 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். கபிரியேல் அதிதூதர் மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற போது, இதோ ஒரு கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் என்று சொல்லுகிறார். இயற்கைக்கு மாறான ஒரு நிகழ்வு. ஆபிரகாம் திருமணமானவர், ஆனால் குழந்தை இல்லை. அண்ணா திருமணமானவர், குழந்தை இல்லை. எலிசபெத் அம்மாள் திருமணமானவர், குழந்தை இல்லை. அது இயற்கை. ஆனால் அன்னை மரியா கணவனோடு கூடி வாழவில்லை. ஆனால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லுகின்ற போது பின் விளைவுகளை அவர் சிந்தித்து பார்க்கவில்லை. ஆகட்டும் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2
அதிலே பார்க்கின்ற போது குழந்தையை கொல்ல தேடுகிறார்கள், எகிப்திற்கு ஓடிப்போங்கள் என்று சொல்லுகின்ற போது மரியன்னை எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை, ஆகட்டும் உமது திருவுளப்படி என்னுடைய வாழ்க்கையில் நிகழட்டும் என்று சொல்லி ஓடுகிறார். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே எல்லா சீடர்களும் அவரை விட்டு பிரிந்து போகின்ற போது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது கூட மரியன்னை ஆண்டவரோடு உணர்ந்திருக்கிறார். இதுதான் கடவுளுடைய திட்டம், ஆகட்டும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா கடவுளுடைய தாய் என்றால் தூய்மை சடங்கை நிறைவேற்றியது ஏன்? பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம் இறைவசனம் 6 - 7 வரை பார்க்கிறோம். கடவுள் வடிவில் விளங்கிய இறைமகன் இயேசு கடவுளுக்கு இணையாக நிலையை வலிந்து பற்றி கொண்டில்லாமல் கருதவில்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்றும் மனிதருக்கு ஒப்பானார் என்று பார்க்கிறோம். 2வது லேவியருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் இறைவசனம் 1 - 5 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தை அன்னை மரியா கடைபிடிக்கிறார். ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது என்றால் 40 நாட்கள் அந்த தாயானவள் தீட்டாக இருக்கிறாள். 7 நாட்கள் தீட்டு, 8ஆம் நாள் விருத்த சேதனம், 33 நாட்கள் உதிர தூய்மை, மொத்தம் 40 நாட்கள் தீட்டாக இருக்கிறார். ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது என்றால் 2 மடங்கு, 14 நாட்கள் தீட்டு, 66 நாட்கள் உதிர தூய்மை, மொத்த நாட்கள் 80 நாட்கள் தீட்டு. அதன் பிறகு அவர்கள் ஆலயத்திற்கு குழந்தை எடுத்து வருகிறார்கள். கடவுளுடைய தாய் என்றாலும் தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை பார்க்கிறோம். ஒரு கருவாளி மரம் தன் அருகிலே வளர்ந்து கொண்டிருக்கிற புல்லை ஏளனமாக பார்க்கிறது. அற்ப புல்லே, உன்னால் என்ன பயன்? என்னை பார், கம்பீரமாக நிற்கிறேன் என்று அடிக்கடி சொன்னதாம். புயல் காற்றடித்தது, கருவாளி மரம் நிற்க முயற்சி செய்தது, அடித்த காற்றிலே விழுந்து போகிறது. அப்ப அந்த புல் சொன்னதாம், மழை பெய்தாலும் காற்றடித்தாலும் நான் வளைந்து கொடுத்தேன், அதனால்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதாம். மரியன்னையினுடைய தாழ்ச்சியின் உடைய பரிசு அவர் கடவுளுடைய தாய் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டார். நாமும் தாழ்ச்சியோடு நடந்து கொண்டால் இறைவன் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகிறார். இணைச்சட்ட நூல் 22ஆம் அதிகாரம் இறைவசனம் 7 பார்க்கிறோம், நீ தாழ்ச்சியோடு வாழ்ந்தால் நீ நெடுநாள் வாழ்வாய். தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம் இறைவசனம் 40 பார்க்கிறோம், உன் பயணத்தை வெற்றி பெற செய்வார். ஆண்டவரை நம்பி தாழ்ச்சியோடு நடந்தால் நீ செய்கிற அனைத்திலும் வெற்றி பெறுவாய். உன் பயணத்தில் ஆண்டவர் வெற்றி பெற செய்வார். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் இறைவசனம் 14 பார்க்கிறோம், உன் துன்ப நேரத்திலே ஆண்டவரை கூவி அழை, ஆண்டவரே உனக்காக போரிடுவார். நீ நம்பக்கூடிய கடவுள் சாதாரண கடவுள் அல்ல,
படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயர். கடலை கலக்கி அலைகளை கொந்தளிக்க செய்பவன் நான். படைகளின் ஆண்டவர் என்பது எனது பெயர் என்று சொல்லுகிறார். இணைச்சட்ட நூல் 28ஆம் அதிகாரம் இறைவசனம் 1 பார்க்கிறோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் இறைவசனம் 13 பார்க்கிறோம். நீ தாழ்ச்சியோடு நடந்து கொண்டால் மரியன்னை போல நீ உயர்வாயே அன்றி ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். இணைச்சட்ட நூல் 31ஆம் அதிகாரம் இறைவசனம் 8 சொல்லப்படுகிறது. ஆண்டவரோ உனக்கு முன் செல்வார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். குறிப்பாக புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நீதிமொழிகள் ஆகமத்திலே பார்க்கிறோம். 23ஆம் அதிகாரம் இறைவசனம் 18 பார்க்கிறோம். உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும். புதிய ஆண்டிலே நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தை பற்றியோ, குடும்பத்தை பற்றியோ, கடன் பிரச்சனை பற்றியோ கவலைப்பட தேவையில்லை. தகுந்த நேரத்திலே ஆண்டவர் உதவி செய்வார். சாரிபாத் என்கிற கைம்பெண் இருந்தார். ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதை நம்பி இருந்தார். எல்லா கதவுகளும் மூடப்பட்டன. மனித உதவிகள் கிடைக்கவில்லை. இந்த நேரத்திலே ஆண்டவர் எலியா என்னும் இறைவாக்கினரை அனுப்புகிறார். பஞ்சம் தீருகிற வரை மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. ஆண்டவரை நம்புங்கள், உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள், உங்கள் குடும்பத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். எப்படி குறையாமல் செல்வம் கிடைத்ததோ அதுபோல குறையாமல் உங்களுக்கு ஆண்டவர் செல்வங்களை தருவார். மகிழ்ச்சியால் உங்களை நிரப்புவார். ஆமேன்.